வணக்கம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் முதல் பருவம் அலகு 1ல் 3வது பாடம் பார்க்கலாம் வாங்க. பொம்மைகள் எத்தனை? கவிதாவும் ரவியும் களிமண்ணை பயன்படுத்தி பொம்மைகள் செய்கின்றனர். நாம் பொம்மைகள் செய்துவிட்டோம். ஒரு பொம்மையை மற்றொரு பொம்மையுடன் பொருத்துவோமா? இப்போ கவிதா ரவி 2 பேரும் பொம்மைகள் செய்கிறாங்க களிமண் வச்சு. ஸோ இங்கே பொருத்தியிருக்காங்க பானைகளும் அதோடைய மூடிகளையும். நாங்கள் ஒன்றை செய்துவிட்டோம், நீங்கள் மற்றொன்றை பொருத்த முயற்சி செய்யுங்கள்னு சொல்லியிருக்காங்க. கீழே நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பவுல் மாதிரியும் ஸ்பூன் மாதிரியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ ஒவ்வொன்றையும் ட்ரா பண்ணி நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள். வரைஞ்சிட்டிங்களா? அடுத்து போகலாமா? அடுத்து பாருங்க. அதிக பொம்மைகள் செய்தது யார் என்று கண்டுபிடிப்போமா? ஒன்றுடன் ஒன்று பொருத்தி பார்த்து யார் அதிக பொம்மைகளை செய்தது என்று கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த பொம்மைகள் பாருங்க, கிரிக்கெட் பேட்டும் பாலும் செஞ்சுருக்காங்க. ஸோ ரவி செஞ்சது அதிகமாக கவிதா செஞ்சது அதிகமாக அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வருது. ஸோ பொருத்தி பார்க்க போகிறாங்க. இப்போ பாருங்கள், பேட்டு பாலு சேமாக பொருத்துங்க. பொருத்தினது பிறகு 4 பேட்டு 1 2 3 4 1 2 3 4 பொருத்தியாச்சு. இங்கே 1 அதிகமாக இருக்குது. அப்போது என்னிடம் பந்துகளை விட அதிக மட்டைகள் உள்ளன. இப்போ யார்கிட்ட மட்டைகள் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? வெரி குட். அடுத்து பாருங்கள். என்னிடம் மட்டைகளை விட குறைவான பந்துகள் உள்ளன. அப்போ இவங்கக்கிட்ட குறைவான பந்துகள் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், செய்து பார்ப்போமா? நாம் ஒரு கைப்பிடி விதைகளை எடுப்போம், அவற்றை ஒன்றுக்கொன்று பொருத்துவோமா? என்னிடம் அதிக விதைகள் உள்ளன. இப்போ நீங்கள் விதைகளை எடுத்து அதை பொருத்தி பார்க்கணும். மீதி யார்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்கக்கிட்ட அதிக விதை இருக்குது, கம்மியாக இருக்கவங்கள்ட்ட தான் குறைஞ்ச விதைகள் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பயிற்சி செய்வோமா வாங்க. ஒன்றுக்கு ஒன்று பொறுத்துக சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ப்ளூ கலரு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் பிங்க் கலரு சாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மேட்ச் பண்ணி பாருங்கள். இப்போது சேமாக இருக்குது. 3யும் 1 2 3 3ஐயும் பொருத்திட்டிங்களா? அடுத்தது பார்க்கலாம். இந்த சட்டையும் ஸ்கர்ட்டையும் பொருத்துங்க பார்க்கலாம். 1 2 3 4 இங்கேயும் 1 2 3 4 பொருத்திட்டிங்களா? அடுத்தது பென்சில் எரேசரை பொருத்துங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 1 2 3 4 5. இப்போ நீங்கள் பொருத்திட்டிங்களா? பயிற்சி செய்வோமா? ஒன்றுக்கு ஒன்று பொருத்தி அதிகமானதை டிக் செய்ய சொல்லியிருக்காங்க. இப்போ பொருத்தி பாருங்கள். பொருத்தி பார்த்துட்டு மீதம் இங்கே ஒரு பெயிண்ட் பாட்டில் இருக்குது. ஸோ அதிகமானதை டிக் போட்டுக்கோங்க. அதே போல் நமக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொம்மைகளை சேரில் பொறுத்துங்க பார்க்கலாம். 1 2 3 4 பொருத்திட்டிங்களா? அப்போ சேர் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இந்த பொம்மைகளுக்கு கேப் போடுங்க. இப்போ பொருத்திக்கலாம். இப்போது 4 5 எக்ஸ்ட்ரா ஒரு பையன் இருக்கான். ஸோ இங்கே அதிகமான நபர் இருக்காங்க, டிக் போட்டுக்கோங்க. அடுத்தது ஒன்றுக்கு ஒன்று பொருந்தி குறைவானதை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ எது கொஞ்சமாக இருக்குது அதை டிக் பண்ணணும், சரியா? இப்போ குரங்கு வாழைப்பழம் மேட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, இப்போது வாழைப்பழம் அதிகமாக இருக்குது. இப்போ குறைவானதுக்கு நேராக அப்போ டிக் போடுங்க. அப்போ மங்கி 1 2 3 4 அப்போ டிக் போடுங்க. அப்போ 5 பழங்கள் இருக்குது, அது அதிகம். அதே மாதிரி பூனைக்கு வாங்க. பூனைக்கு மீனை பிடிச்சி கொடுங்க. வெரி குட். இப்போ பூனை பார்த்திங்கன்னா 5 பூனை இருக்குது. மீன் 4 மீன்கள் இருக்குது. எது குறைவு? வெரி குட். மீன்களில் டிக் போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பயிற்சி செய்வோமா? அதிகமானதை டிக் செய்ய சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்ததும் தெரியுது. கடலை, எந்த கடலை அதிகமாக இருக்குது? டிக் போட்டுக்கோங்க. முதல் கடலை. வெரி குட். அடுத்து பாருங்கள், பந்துகளை
இந்த பந்துகளில் 4 பந்துகள் இருக்குது, இங்கே 3 பந்துகள் இருக்குது. எந்த பந்துகள் அதிகமாக இருக்குது? 4. ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸில் டிக் போட்டுக்கோங்க. அடுத்தது குறைவானதை டிக் செய்ய சொல்லியிருக்காங்க. இப்போ திராட்சை கொத்துகள் பாருங்கள், இங்கே அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது. ஸோ கம்மியாக இருக்கிறதுல டிக் போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்கள் பூக்களை, இங்கே 6 பூக்கள் கொடுத்துருக்காங்க, இங்கே 5 பூக்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ குறைவானதில் டிக் போடுங்க. ஆராய்ந்து அறிவோமா பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள இலைகளை விட அதிகமான இலைகளே வரைய சொல்லியிருக்காங்க. இங்கே மொத்தம் எத்தனை இலைகள் இருக்கு? 4. அதை விட நம்ம அதிகமாக வரைஞ்சி காட்டலாமா? நீங்களும் வரைங்க. அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள வீடுகளை குறைவான வீடுகள் வரையணும். இப்போ கொடுக்கப்பட்ட வீடுகள் எத்தனை பாருங்க? 1 2 3 4 5 6 வீடுகள் கொடுத்துருக்காங்க. அதை விட குறைவாக நம்ம வீடுகளை இந்த பாக்ஸில் வரைஞ்சி காமிங்க. அடுத்து பாருங்க, நாம் எத்தனை பேர்? பீட்டர் தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்தான். அப்பொழுது மழை பொழிய தொடங்கியது. அந்த நிழற்குடையின் கீழ் நின்று கொள்ளலாம். இப்போ பீட்டர் தோட்டத்தில் விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு மழை பெய்யுது. அப்போ அங்கே நிழற்குடையில் போய் நிற்கலான்னு சொல்லி ஓடுறான். டிங்கு சீக்கிரம் ஓடி வா, அவனுடைய நாயை கூப்பிடுறான். இங்கு நாம் 2 பேர் உள்ளோம். இப்போ இங்கே ஒருத்தர் இருந்தாங்க, இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 1 2. இப்பொழுது இங்கு நாம் 3 பேர் உள்ளோம். இப்போ ஒரு பூனையும் சேர்ந்துருச்சு. 1 2 3. அடுத்து இப்பொழுது 4 பேர் இருக்காங்களாம். கழுதை ஆட் ஆயிடுச்சு. இப்பொழுது நாம் 5 பேர். இப்போ யார் வந்திருக்காங்க? சேவல். அடுத்து பாருங்க, இப்பொழுது 6 பேர். 6வது பேர் யாரு? முயல். அடுத்து பாருங்க, இப்பொழுது நாம் 7 பேர் உள்ளோம். யார் வந்திருக்காங்க பாருங்க? மாடு. இப்பொழுது நாம் 8 பேர் உள்ளோம். 8வது பேர் யாரு பாருங்க? ஆடு. அடுத்தது பாருங்க, இப்பொழுது நாம் 9 பேர் உள்ளோம். 9வது நம்பர் யாரு? அணில். மழை நின்று விட்டது, நாம் செல்வோம். இப்போ யார் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ யாருமே இல்லை. சரியா? அடுத்து பாருங்க, கற்போமா பார்க்கலாம், எண்கள் பார்த்துக்கலாமா? இப்போ நம்ம அந்த கதையில் எத்தனை நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லலாமா? 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ படத்துலேயும் நம்ம இதுதான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, இங்கே மயில் எத்தனை இருக்குது? 1. நீங்களும் விரலை காமிங்க இது போல். அடுத்தது பூனையை பாருங்க, புலிக்குட்டி பாருங்க. இந்த புலிக்குட்டி எத்தனை இருக்கிறதுன்னு சொல்லுங்க? 2. நீங்களும் 2 விரலை காட்டுங்க. அடுத்து பப்பி எத்தனை இருக்கு? 3. பொம்மை எத்தனை இருக்கு? 4. வீடு எத்தனை இருக்கு? 5. அப்புறம் பன்றி உண்டியல் பாருங்க, இந்த உண்டியல் எத்தனை இருக்கு? 6. முயல் எத்தனை இருக்கு? 7. குருவி எத்தனை உள்ளது? 8. குதிரை எத்தனை உள்ளது? 9. நீங்களும் விரல்களை விட்டு கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. இப்போ செய்து பார்ப்போமா பாருங்க. நான் 3ஐ இவ்வாறு காண்பிக்கிறேன். இவங்களோட விரல்கள் பாருங்க, நடுவில் இருக்க 3 விரல்களை காமிக்கிறாங்க. நான் 3ஐ வேறு மாதிரி காண்பிக்கிறேன். இவங்க பாருங்க இந்த மாதிரி காமிக்கிறாங்க. நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக 2 4ன்னு வேறு வேறு மாடலில் விரல்களை மாற்றி மாற்றி காமிச்சு விளையாடுங்க. பயிற்சி செய்வோமா பார்க்கலாமா? எண்ணி கூறுக. இப்போ இந்த படத்தில் எத்தனை உள்ளதுன்னு எண்ணி எண்ணி நம்ம சொல்லணும். முதல்ல பந்து எடுத்துக்கலாம். எத்தனை பந்துகள் இருக்கு? 1. எத்தனை பலூன் இருக்கு எண்ணி சொல்லுங்க? 7 பலூன்கள் இருக்கு. எத்தனை பந்துகள்? 2. எத்தனை பந்துகள் இருக்குன்னு பாருங்க. இதில் 6. இதில் எத்தனை வளையங்கள் உள்ளது? 4. பச்சை நிற பந்து எத்தனை இருக்கு? 5. இங்கே பாருங்க, இந்த ரெட் கலர் எத்தனை இருக்கிறது? 8. இந்த மேட் எவ்வளோ இருக்கிறது? பேட்டு பாருங்க 3. எண்ணி பொறுத்துக. இப்போ நம்ம எண்ணி அதோட பொருத்தணும். இப்போ பாருங்க, கட்டரை அடி எடுத்துக்கலாம். எத்தனை இருக்குது பாருங்க? 1 2 3 4 5 இருக்குது. அப்போ 5ஓட நம்ம பொருத்தணும்.
5ஓட பொருத்திட்டிங்களா? அடுத்து எத்தனை விமானம் இருக்குது? 1 2 3 ஹெலிகாப்டர் இருக்குது. இந்த ஹெலிகாப்டர் அதோட பொறுத்துங்க. அடுத்தது ட்ரம் எத்தனை இருக்குது? 4. அப்போ 4ஓட பொறுத்துங்க. அடுத்து செய்து பார்ப்போம்மா, விளையாட்டி பாருங்கள் நீங்களும். எவ்வளோ பேர் கவுண்ட் பண்ணி விளையாடுங்க. சேர்ந்து ஆராய்ந்து அறிவுமா பாருங்கள். படங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மணிகளை வரைய சொல்லியிருக்காங்க. இப்போ மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிங்கங்கள் எத்தனை இருக்குது? 3 மணிகள். அது மாதிரி 1 2 3 சிங்கம், அதனால் 3 மணிகள். அதே போல் நம்மளும் போடலாமா? இப்போது எத்தனை முயல் இருக்குது எண்ணி போடுங்க. 5. அப்போ 5 மணிகளை வரைங்க. அடுத்து பாருங்க, எத்தனை மான்கள் இருக்குது? புள்ளி மான்கள் 6 இருக்குது. நீங்களும் 6 மணிகளை வரைங்க. இப்போ எண்களை இப்போ எடுத்து காட்டுங்க. இப்போ மாறி மாறி இருக்குது. இந்த எண் கை வச்சா உங்களுக்கு தெரியுதா பாருங்க. 1 5 2 6 8 3 9 7 4. செய்து பார்ப்போமா பாருங்கள். எண்களை தொட்டு உணர். நீங்கள் அந்த எண்கள் மேலவே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பயிற்சி செய்வோமா பாருங்கள். புள்ளிகளை இணைக்க இந்த டாட்லேயே நீங்களும் புள்ளிகளை இணைச்சிக்கிட்டே போங்க. அடுத்து கீழேயும் அதே மாதிரி இணைச்சிக்கிட்டே போங்க. இங்கே பாருங்கள், ஸ்ட்ரைட் லைன் அதே மாதிரி. அடுத்து இந்த தும்பி இருக்கு இல்லையா, இங்கே. அடுத்து இந்த எலி இந்த பக்கம், நெக்ஸ்ட்டு பப்பி பக்கம். இந்த மாதிரி டாட் ஃபுல்லாக இணைச்சிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு கற்போமா பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு ஆடு, அதனால் 1 2 படகு, அதனால் 2 3 வாத்து 3. உங்களுக்கு நம்பர்ஸ் தெரியுதா? இப்போ நம்பர்ஸ் எழுதி பழகலாமா? இதை ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த டாட்டை ஃபில் பண்ணுங்கள், அப்புறம் நம்பரை நீங்களே எழுதி பழகுங்க. பயிற்சி செய்வோமா பாருங்கள். முதல்ல எத்தனை பொம்மை இருக்குது பொறுத்துங்க பார்க்கலாம். 1. அடுத்து பாருங்கள், எத்தனை ப்ரஷ் இருக்குது? 2. அடுத்தது பாருங்கள், இது எத்தனை இருக்குது பம்பரம்? 3. நீங்களும் பொறுத்துங்க. நெக்ஸ்ட்டு எண்ணி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் எத்தனை கோழி இருக்குது பாருங்கள்? 2. இப்போது எண்ணி இந்த நம்பரை போடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த பொம்மை எத்தனை இருக்குது? 1. நெக்ஸ்ட்டு 1 2 3 வாத்து. அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள எண்களுக்கு ஏற்ப பலூன்களை வண்ணம் தீட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே ஃபஸ்ட்டில் 1, அதனால் ஒரு கலர். நெக்ஸ்ட்டு 2 போட்டிருக்காங்க, 2 பலூனுக்கு கலர் பண்ணுங்க. அடுத்து 3 1 2 3. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கற்போமா. இதில் பாருங்கள், என்னங்க கோழிகள் எத்தனை இருக்குது, மரங்கள் எத்தனை இருக்குது, மாடுகள் எத்தனை இருக்குன்னு. மரங்கள் பாருங்கள் 1 2 3 4, அதனால் 4 கொடுத்துருக்காங்க. அடுத்த மாடுகள் பாருங்கள் 1 2 3 4 5, அதனால் 5. அடுத்து பாருங்கள் கோழிகளை 1 2 3 4 5 6. இப்போ அந்த டாட்லேயே நீங்கள் 4 எழுத பயிற்சி எடுத்துகிட்டு நீங்கள் எழுத்தாவும் எழுத ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். 5 6 முடிச்சிட்டிங்களா? பயிற்சி செய்வோமா? எண் எழுதலாமா? இப்போது இந்த சாயும் குதிரையை பார்க்கலாமா? இது எத்தனை இருக்கும்? 1 2 3. அடுத்து இந்த கார் பொம்மை எத்தனை இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 5 6. அடுத்து பாருங்கள், இந்த ட்ரம்ஸு 1 2 3 4, 4 போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த வண்டி எத்தனை வண்டி? சிமெண்ட் வண்டி, கலக்கிற வண்டி தானே இது. 1 2 3 4 5. அடுத்து பாருங்கள், எத்தனை வண்டி இருக்குது? 2. நீங்களும் எண்ணி எழுதுங்க பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள எண்களுக்கு ஏற்ப படங்களுக்கு வண்ணம் தீட்டுங்க. எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனை படங்களுக்கு நம்ம கலர் கொடுக்கணும். இப்போ 5 கொடுத்துருக்காங்க. 5 பட்டாம்பூச்சிகளுக்கு என்ன பண்ணணும்? கலர் பண்ணணும். 1 2 3 4 5 அழகாக கலராக பட்டாம்பூச்சிக்கு கலர் கொடுங்க. அடுத்து 2 பூக்களுக்கு மட்டும் வண்ணம் கொடுங்க. 1 2. அடுத்து 4 காருக்கு வண்ணம் கொடுங்க. 1 2 3 4. ஒரு பட்டத்துக்கு மட்டும் கலர் கொடுங்க. வெரி குட். அடுத்து 6 ஸ்டாருக்கு கலர் கொடுங்க. 1 2 3 4 5 6. கற்போமா பாருங்க. இப்போ பாருங்க என்ன இருக்குது. இப்போது வீடுகளை பார்த்துக்கலாமா? எத்தனை வீடுகள்? 1 2 3 4 5 6 7.
அப்போ 7 வீடுகள் இருக்குது. எத்தனை பறவைகள் இருக்குது என்னங்க? 1 2 3 4 5 6 7 8 8 பறவைகள் இருக்குது. எத்தனை பூக்கள் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. எத்தனை பூக்கள் இருக்குது? 9 பூக்கள் இருக்குது. இப்போ 7 8 9 எழுதி முடிச்சிட்டிங்களா? பயிற்சி செய்வோமா? இப்போ என்ன எழுதுங்க பார்க்கலாம். இப்போ எத்தனை வண்டிகள் இருக்குது? 2. அடுத்து எத்தனை டிஃபன் பாக்ஸ் இருக்குன்னு எண்ணி இப்போ எழுதுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 எழுதிக்கோங்க. எத்தனை விமானம் இருக்குது? 1 எழுதிக்கோங்க. கார் என்னங்க? 1 2 3 4 5 6. அடுத்து குடை எத்தனை இருக்குது? 1 2 3. பென்சில் எத்தனை இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த பம்பரத்தை பாருங்கள். 1 2 3 4 4 எழுதிக்கோங்க. அடுத்து இந்த தொப்பி பாருங்கள். 1 2 3 4 5 5 எழுதிக்கோங்க. வாட்டர் பாட்டில் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 8 எழுதிக்கோங்க. அப்போ ஆராய்ந்து அறிவோம்மா. படத்தை உற்று நோக்கி எண்ணி எழுதுக. இப்போ படம் கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம எண்ணி கீழே போடணும். யானை எத்தனை இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த படத்தை பாருங்கள். எத்தனை யானை இருக்குது? 1 யானை. வெரி குட். 1 போடுங்க. வாத்து எத்தனை இருக்குது என்னங்க பார்க்கலாம். வாத்துக்கள் 1 2 3 4 5 வாத்துகள் இருக்குது. எழுதிக்கோங்க. மான் எத்தனை இருக்குது பாருங்கள். 1 2 3. புறா எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 அப்புறம் 5 6 6 புறாக்கள் போட்டுக்கோங்க. மங்கி எத்தனை இருக்குன்னு பாருங்கள். மங்கி 1 2 3 4 5 6. இங்கே 1 7 இருக்குது. அடுத்து கிளியை பாருங்கள். கிளி எத்தனை இருக்குது? கிளிகள் மேலே இருக்குது பாருங்கள். 1 2 3 4 4 போட்டுக்கோங்க. இப்போது இதில் என்ன நம்பர் மிஸ் ஆகுது பார்த்தீங்களா? எப்போ 2 ஒட்டகச்சிவிங்கிகள் கொடுக்கல இல்லையா? அந்த ஒட்டகச்சிவிங்கள் கீழே நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை ஒட்டகச்சிவிங்கள்? 1 2. அப்போ 2 ஒட்டகச்சிவிங்கி இருக்குது. அடுத்து ஆராய்ந்து அறிவோமா பார்க்கலாம். பொம்மைகளை எண்ணி அதன் எண்ணிக்கையை வட்டமிட சொல்லியிருக்காங்க. என்னங்க பார்க்கலாம். 1 2 அதில் கலர் பண்ணிக்கணும். அடுத்தது பாருங்கள். டம்ளர் என்னங்க? 1 2 3 4 5 5ல் கலர் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள். பானை 1 2 3 4 5 6 6ல் கலர் பண்ணிக்கோங்க. யானை என்னங்க? 1 2 3 4 4ல் கலர் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த குவளை என்னங்க? 1 2 3 4 5 6 7 7 கலர் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கிண்ணத்தை பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 கலர் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள். இந்த அடுப்பு 1 2 3 3 கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த குதிரை பொம்மை பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 8 கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுக்கப்பட்டுள்ள எண்களுக்கு ஏற்ப படங்களை வண்ணமிட சொல்லியிருக்காங்க. வட்டமிட சொல்லியிருக்காங்க. சாரி. இப்போது க்ரீன் கலரில் எல்லா பிக்சரும் கொடுத்துருக்காங்க. நம்ம சர்க்கிள் பண்ணணும். இப்போ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 4. அப்போ 4க்கு நேராக சர்க்கிள் பண்ணணும். இப்போ 7 கொடுத்துருக்காங்க. 7ன்றது எங்கே இருக்குன்னு எண்ணி பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? சர்க்கிள் பண்ணணும். அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா 7? அடுத்தது பார்க்கலாமா? 9 9 கண்டுபிடிங்க பார்க்கலாம். அப்போ நீங்களும் 9 கண்டுபிடிச்சிட்டிங்களா? சர்க்கிள் பண்ணுங்கள். இப்போ கற்றல் பயணம் பார்க்கலாமா? நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? அதிகமானது டிக் ஃபஸ்ட்டு போடணுமா. பானையில் எண்ணி பாருங்கள். இங்கே 5 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அதிகமானதில் டிக் போடுங்க. வெரி குட். எண்ணி எழுதுங்க பார்க்கலாம். எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. எண்ணி 8ன்னு நம்பர் போடுங்க. வேணும் 7 பழங்களுக்கு வண்ணமிட சொல்லியிருக்காங்க. அப்போது எத்தனை ஸ்ட்ராபெரி வேணும் போடணும்? 7. 1 2 3 4 5 6 7. எண்களை படித்து காட்டுங்க. சொல்ல இது என்ன? 9 4 8 5 3. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிக்கைக்கேற்ப படங்களை வரைய சொல்லியிருக்காங்க. நான் மாம்பழம் வரைஞ்சிருக்கேன். என்ன நம்பர்? 5. அப்போ 5 வரைங்க. 1 2 3 4 5.
இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்களான்னு சொல்லி இந்த பொம்மைக்கு உங்களுக்கு நல்லா முழுமையாக கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த சிரிக்கிற பொம்மையை கலர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியலைன்னா இந்த பொம்மையை கலர் பண்ணணும். ஒன்றுக்கு ஒன்று பொருத்துதல் புரிஞ்சிச்சா? அதிகம் அல்லது குறைவு புரியுதா? பொருட்களை என்ன தெரியுதா? 1லேருந்து 9 முடிய. எண்களை படிக்க தெரியுதா? 1லேருந்து 9 முடிய. எண்களை 1லேருந்து 9 வரை எழுத தெரியுதா? ஸோ நம்ம 3வது படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தடுத்த வீடியோ வருது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லிங்க் கொடுக்குறேன். ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு.